வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஜெட் சீசனில் வந்து பட்ஜெட் வந்து ஒரு பொதுவான கருத்து வந்து மிகப்பெரிய ஏமாற்றம். அதுவும் எஸ்பெஷலி நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமான பட்ஜெட் தான். நம்ம இந்த ஸ்டாக்கு, ஈக்விட்டி, நம்மளுடைய டேக்ஸ் இதை பற்றி மட்டும் இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம். மற்றபடி மற்ற பட்ஜெட்டுக்குள்ளே அரசியலுக்குள்ளே நம்ம போக வேணாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டருக்கும் சரி, ட்ரேடருக்கும் சரி 2-3 விஷயங்கள் வரும். ஒன்று வந்து லாபம். நம்மளுடைய லாபத்துக்கு நம்ம கட்டுற டேக்ஸ், அதாவது கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கெயினில் வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு 2 இருக்கும். அதில் ஷார்ட் டேர்ம் பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இது என்னென்னா, ஒரு 12 மாதத்துக்குள்ளே ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டாக்கையோ, ஒரு எக்விட்டியோ, ஒரு செக்யூரிட்டி எதுவோ மியூச்சுவல் ஃபண்டோ நீங்கள் வாங்கி விற்கும் பொழுது அதுலேருந்து வர லாபத்துக்கு நீங்கள் வரி கட்டணும். அதுதான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12 மாதத்துக்குள்ளே. ஸோ அது வந்து 15% இருந்துச்சு, 15லேருந்து 20% ஏற்றிருக்காங்க. ஸோ 5% ஏற்றிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே 5%ன்றது கிட்டத்தட்ட 30%க்கு மேலே ஏற்றிருக்காங்க இல்லையா? ஓகே, 33% ஏற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் 15% கட்டிகிட்டு இருந்த நாம் இனிமேல் 20% கட்டணும். எஸ்பெஷலி நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அதாவது வாங்கிட்டு ஒரு 2 மாதத்துலேயோ, 3 மாதத்துலேயோ, ஒரு வாரத்துலேயோ, 10 நாள்லையோ அந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் வாங்கி விற்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏப்ரலில் வாங்கி நீங்கள் அடுத்த மார்ச்சுக்குள்ளே எப்போ விற்றுட்டாலும் அதுலேருந்து ஒரு லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸ் பேர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது 20% கட்டணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பண்ணுற லாபம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். உங்களோட கேபிட்டல் கெயின், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 5 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸம்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அந்த 5 லேக்ஸ்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டியே ஆகணும். இது நாள் வரைக்கும் நம்ம 15% கட்டணும் ஷார்ட் டேர்ம். அப்போ 5 லேக்ஸ்க்கு 15%ன்றது 75,000 நம்ம டேக்ஸ் கட்டியிருப்போம். ஸோ பாக்கி 4,25,000 தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இனிமே அது வந்து 20%ஆக நம்ம கட்டணும். அதாவது 5 லட்சத்துக்கு 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும். இப்போ 4 லட்சம் தான் நமக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் ஸ்ட்ரைட்டாக 25,000 நமக்கு லாஸ், அதாவது 5% லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஆக்சுவலி 5% இமீடியட்டாக ரைஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் நாளாக எவ்வளோ ஏறுன்றதும் நமக்கு தெரியல. நம்மளுடைய உழைப்பை வந்து சேமித்து வச்சு அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வரும், சரிங்களா? ஒரு பேங்க்கில் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே போடுறாங்க, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின், நம்ம பணத்தை ஹார்ட் அண்ட் மணி டபுள் பண்ணுறதுக்காகவோ ஒரு மல்டிப்ளை பண்ணுறதுக்காக தான் இங்கே வராங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கே நம்ம வந்து டேக்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட பாருங்கள், 5 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னா யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி, நமக்கு சைலண்ட் பார்ட்னர் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். வரி வந்து ஒரு நாட்டோட முதுகெலும்பு, அது எக்கானமியோடைய முக்கியமான பகுதி. நம்ம மறுக்கல, கட்டி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இது வந்து ஓவர் பர்டன். நம்மளுடைய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப பர்டன் இது ஆக்சுவலி. இது ஜாஸ்தி. சரி, ஷார்ட் டேர்ம் முடிச்சிச்சு. லாங் டேர்ம்னு கவர்மெண்ட் எதை சொல்லுதுன்னா 12 மாதத்துக்கு மேலே இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம், சரிங்களா? இப்போ இந்த லாங் டேர்ம், அதை இப்போ நீங்கள் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் விற்கிறீங்க, அதுலேருந்து வர லாபத்துக்கு நீங்கள் 12% இனிமேல் கட்டணும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து 10% கட்டியிருந்தோம். 10லேருந்து 12ன்றது 2.5% ஏற்றிருக்காங்க. 2.5%ன்றது 25% இன்க்ரீஸ். ஸ்ட்ரைட்டாகவே 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. ஷார்ட் டேர்முக்கு 33% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா ஷார்ட் டேர்மில் கூட பார்த்திங்கன்னா லாபம் கம்மியாக வரும். லாங் டேர்ம்ன்ற பொழுது நிறைய பேர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ, இல்லை அவங்களுடைய குழந்தைங்களுடைய நலனுக்காகவோ, எஜுகேஷனுக்காகவோ, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் சேர்த்து வைப்பாங்க. இல்லை ஒரு வெல்த் க்ரியேஷனுக்காக லாங் டேர்மில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 23 வயசில் 25 வயசில் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஒரு எஸ்ஐபியோ,
ஏதோ ஒரு ஸ்டாக்கு வாங்கி வச்சுருக்காருன்னு வச்சுப்போம். இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு 50, 55 வயசு ஆகுது. இன்றைக்கி போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக நெறையா சேர்த்து வச்சிருப்பாரு. அது நல்லா மல்டிப்ளை ஆயி நல்லா கெயின்ல இருக்கும். சரி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வித்ட்ரா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட லாபமே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,00,000 இருக்குன்னு வச்சுப்போம். இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 கோடி ரூபா சேர்த்துருக்காரு. அதில ஒரு ரூ. 1,00,00,000 அவருக்கு ப்ராஃபிட்ன்னு வச்சுப்போம். இந்த ப்ராஃபிட்ல அவர் 12% வட்டி கட்டணும். சாரி டாக்ஸ் வரி கட்டணும். 12% டாக்ஸ் கட்டணும். யோசிச்சு பாருங்க. முன்னாடி ரூ. 1,00,00,000க்கு ரூ. 10,00,000 டாக்ஸ் கட்டினவரு, இன்னைக்கு ரூ. 12,50,000 டாக்ஸ் கட்டணும். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சிட்யுவேஷன். இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தைரியமே நமக்கு போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்சிடரிங் த இன்ஃப்ளேஷன் இது ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து என் குழந்தையோட எஜுகேஷனுக்காக ஒரு 15 வருஷம் போடலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம். இது மாதிரி வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டாக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் பண்ண லாபம்லாம் வரியிலேயே போயிடும். இதில் வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம கன்சிடர் பண்ணோன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்போ வந்து லாங் டேர்மில் நம்ம சேர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு திங்கிங்கே நமக்கு வந்து $1,000,000 கொஷின்ஸாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கே வருது. ஏன்னா நமக்கு தெரியாது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஃப்யூச்சர் போக போக இந்த மாதிரி டாக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் கன்சிடர் பண்ணோம்னா, நமக்கு ஃப்யூச்சர் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ கன்சிடர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஒரு சாம்பிளில் பார்ப்போம். அதே $5,00,000 ப்ராஃபிட் நம்ம 12 மாதத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது லாங் டேர்ம் கெயினாக கன்சிடர் பண்ணும் படம். அதப்போ வந்து எக்ஸம்ஷன் வந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இருக்காது. மீதி வந்து $4,00,000. இந்த $4,00,000க்கு 10% கட்டுவீங்க. அது 40,000 கட்டுவீங்க. இப்போ என்னாச்சுன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1,00,000த்தை 1,25,000 மாற்றிட்டு இந்த 10%, 12% ஆக்கியிருக்காங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. பட் ஆக்சுவலாக நமக்கு லாபம் இல்லை அது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்ப்போம். அதே $5,00,000க்கு இப்போ புது இதில் இதை மைனஸ் பண்ணால் 375, இதுக்கு 12% கட்டினீங்கன்னா 46,000. எப்படி பார்த்தாலும் நம்ம டேக்ஸ் வந்து நிறையா கட்ட போகிறோம். இந்த 1,25,000 எக்ஸம்ஷன் வந்து பெரிய லெவலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. உங்கள் லாபம் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி இது ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, உங்கள் லாபம் வந்து ஒரு $1,00,000 இல்லை 1,10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ $1,00,000 மைனஸ் பண்ணிவிட்டு 10,00,000 மீதி இருக்க $10,000க்கு 10% டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. அந்த காலத்தில் பழைய இதுபடி $1,000 டேக்ஸ் வரும். $10,000க்கு 10%. இதே இப்போ புது இதுபடி $1,25,000 எக்ஸப்ஷனால் உங்களுக்கு டேக்ஸே வராது. சரிங்களா? அப்போ 1,00,000லேருந்து 1,25,000த்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் உங்களுக்கு யூ வில் எண்ட் அப் பேயிங் இன் மோர் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மேத்ஸ் சொல்லுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய அடி. இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலாக போகணும். அதர் அசெட்ஸ் லைக் ஒரு லேண்டு வாங்கி வைக்கிறீங்க, ஒரு இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பேசுனது எல்லாமே நமக்கு தேவையான ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், இது மாதிரி செக்யூரிட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இந்த இப்போ சொத்துலாம் வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லேண்டு, வீடெல்லாம். முதல்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கும். அதை இப்போ சுத்தமாக எடுத்துட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னென்னா, ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு லேண்டு ஒரு $5,00,000 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அது இன்றைக்கி வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு $50,00,000 கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன்லாம் கன்சிடர் பண்ணி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் வரின்னு கட்டும்பொழுது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் ஒரு சொத்தை விற்று வாங்கும் பொழுது அதில் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கிறதுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாதுன்றாங்க. எவ்வளோ லாபமோ எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக டேக்ஸ் கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்மளோட எதிர்காலத்துக்காக ஒரு லேண்டையோ இதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டில். ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தைங்க கல்யாணத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கோ விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இன்ஃப்ளேஷன்லாம் கன்சிடர் பண்ணி அன்றைக்கி இருக்கிற 5,000 இன்றைக்கி இருக்க 5,000 ஒன்றுங்களா? திங்க் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கிடையாது இல்லையா? அன்றைக்கி 5,000 பெரிய அமௌண்ட், இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அதான் இன்ஃப்ளேஷன்.
அன்றைக்கி ரூ. 100 பெரிய அமௌண்ட், இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அதான் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்ணி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட்டை கழிச்சிட்டு இதெல்லாம் கன்சிடர், இதுக்கு டேக்ஸ் தேவையில்லை, மீதிக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ நீங்கள் கட்டியே ஆகணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த பட்ஜெட்டில். அடுத்தது கம்மிங் பேக் டு அவர் ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டு. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய அடி. இந்த F&O பண்ணுறவங்களுக்குலாம் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ்னு போடுவாங்க, STT. இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. அதாவது 0.01% இருந்தது, இப்போ 0.02% ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள். இதெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் அதனோட பெயின் தெரியும். ஒரு சின்ன அமௌண்ட் ட்ரேட் பண்ணும்போது பெருசாக தெரியாது. ரூ. 1, ரூ. 1.50 அப்படி வரும், இல்லை ரூ. 2, ரூ. 5 அப்படி வரும். பட் ஒரு லாட் வாங்கி அவங்க பண்ணும்பொழுதெல்லாம் அந்த பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகும்பொழுது உங்களுக்கு அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த இயர்லிக்கான STT வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க டேர்ன் ஓவர் வந்து 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்சஸ் வரும் கண்டிப்பாக. F&O பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொடுக்கணும் நம்ம. அதெல்லாம் போக வர டேக்ஸுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவங்க ஆடிட்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஆஸ் எ இன்வெஸ்டர் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 15லேருந்து 20 மாறி இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 10லேருந்து 12% மாறி இருக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து டபுள் ஆகிருக்கு. இப்போ பொதுவான விஷயம் பார்ப்போம். இது தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு இன்கம் டேக்ஸ்க்காக எல்லாமே நம்ம சம்பாரித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஐடி ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, ஜூலை 31 பண்ணணும். ஐடி ஃபைல் பண்ணும்பொழுது நமக்கு இருந்த கரண்ட்டுக்கும் இப்போ புதுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரே ஒரு இது என்னென்னா, அந்த ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, முன்னாடியே வந்து 3 lakhs வரைக்கும் 0% டேக்ஸ் தான், நாட் அப்ளிகபிள். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்த ஸ்லாப் வந்து 3 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 6 வந்து 7 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டேக்ஸ் மாறல, 5% தான். டேக்ஸில் எந்த சேஞ்சும் இல்லைங்க. 0, 5, 10, 15, 20, 30 இந்த ஸ்லாபில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ஸ்லாபோட ரேஞ்சில் தான் சேஞ்ச் இருக்குது. 3லேருந்து 6 அப்படிங்கிறது 3லேருந்து 7 ஆகிருக்கு. 6லேருந்து 9 இருந்துச்சு, 7லேருந்து 10 இருக்குது. அவ்வளோதான். இது 2 தான் வித்தியாசம். மற்றபடி எந்த சேஞ்சும் டேக்ஸ் ஸ்லாபில் வரல. ஸோ நியூ ரெஜிம், அதுவும் நியூ ரெஜிம்க்கு சரிங்களா. டேக்ஸில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஃபைல் பண்ணுறவங்களுக்கு ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம்னு இருக்குது. இந்த நியூ ரெஜிம்க்கான டேக்ஸ் ஸ்லாப் தான் இது. 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை. 3 to 7 lakhs 5%, 7 lakhsலேருந்து 10 lakhs வந்து 10%, 10 lakhsலேருந்து 12 lakhs வந்து 15%, 12 lakhsலேருந்து 15 lakhs 20%, above 15 lakhs உங்கள் வருமானம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் 30% பக்கெட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. வருஷம் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஏதாவது இன்க்ரீஸ் இருக்கும், விலக்கு இருக்கும். ஒன்றும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். உங்கள் கமெண்ட்ஸை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கம்யூனிட்டிக்கே, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க, திருத்திக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.